चन्द्रशेखर चन्द्रशेखर पाहि मां चन्द्रशेखर 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 रक्ष माम्। ॐ नमः शिवाय। வணக்கம். பல நூற்றாண்டுகள் தொன்மையான தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருவாரூர் மாவட்டத்தில் திரு நெல்லிக்காவல் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு நெல்லிவனநாதர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம். திருவாரூரில் இருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இவ்வாலயம். காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் இத்தலம் 117வது தலமாக போற்றப்படுகிறது. திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தலம் இது. இத்தலம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய நட்சத்திர கோவிலாகவும் திகழ்கிறது. மேலும் இத்தலத்தின் திருக்குளமான பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி இறைவனை நம்பிக்கையுடன் வழிபட்டு வந்தால் சரும நோய்கள் தீரும் என்று இத்தலத்தின் சிறப்பாக சொல்லப்படுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. ஓம் நமः சிவாய. ஒருவர் எத்தகைய உயர்நிலையில் இருந்தாலும் கர்வம் அவருக்கு ஏற்பட்டுவிட்டால் அது அவருடைய அத்தனை சிறப்புகளையும் பாதிக்கும் என்பதை குறிப்பாக உணர்த்தும் விதமாக அமைந்துள்ள இத்தலத்தின் தலபுராண வரலாற்றை தற்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். இறைவனின் அருளால் வேண்டுபவர்களுக்கு வேண்டும் ஆற்றலை வழங்கும் அருள் பெற்ற தேவலோகத்தில் கற்பகத்தருவாக விளங்கும் கற்பக விருட்சம், பாரிஜாதம் மற்றும் மந்தாரம் உட்பட மரங்களுக்கு அவர்களுக்கு கிடைத்த அளப்பரிய ஆற்றலினால் கர்வம் ஏற்பட தேவலோகத்திற்கு வந்த துர்வாச முனிவரை அவைகள் அவமதிக்க துர்வாச முனிவரின் சாபத்தால் அம்மரங்கள் பூலோகத்தில் வந்து நெல்லிமரமாக வளரும் நிலை ஏற்பட்டது. பின்னர் தன் தவறை உணர்ந்த மரங்கள் இறைவனிடம் முறையிட இறைவன் இத்தலத்தில் அந்த நெல்லிமரங்களின் அடியில் சுயம்புவாக எழுந்தருளியதாகவும் மேலும் நெல்லிமரத்தில் பல சத்துக்கள் நிறைந்த நெல்லிக்காய்கள் காய்த்து அது மக்களுக்கு பயன்படும் வகையிலும் அதன் பொருட்டு மக்கள் நெல்லி மரத்தை போற்றும் வகையிலும் அருள் செய்ததாக தலபுராணம் கூறுகிறது. அதாவது கர்வம் ஒருவரின் சிறப்பை அளித்துவிடும் என்பதையும் பணிவு ஒருவரை மேல்நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதையும் குறிப்பாக உணர்த்தும் விதமாக அமைந்துள்ளது இத்தலத்தின் தலபுராண வரலாறு. மேலும் இத்தலத்தின் தலவரலாற்றின்படி உத்தம சோழன் என்ற மன்னனுக்கு நீண்ட நாள்கள் புத்திரப்பேறு இல்லாத நிலையில் பார்வதி தேவியே அம்மன்னனுக்கு குழந்தையாக வந்து அவதரித்து இத்தலத்தில் ஈசனையே மனம் புரிந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இத்தலத்தில் வருடந்தோறும் ஆவணி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்று அம்பாள் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெறுகிறது. மேலும் வருடந்தோறும் மாசி மாதம் ஒரு வாரம் மாலை வேளைகளில் சூரிய கதிர்கள் இத்தலத்தில் கருவறையில் அருள்பாலிக்கும் இறைவனின் மீது விழுவது சிறப்பு. பஞ்சபூதங்களையும் அடக்கியாலும் இறைவனை சூரிய கதிர்கள் விழும் அந்த நாட்களில் தரிசிப்பது சிறப்பாக சொல்லப்படுகிறது. இத்தலத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் சுற்றளவில் தேவார பாடல் பெற்ற தலங்களான திருக்காரவாசல், திருத்தங்கூர், திருக்கொள்ளிக்காடு மற்றும் திருநாட்டியத்தான்குடி தலங்களும் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் காணப்படும் கல்வெட்டு தகவல்களின்படி சோழ மன்னர்கள் இத்தலத்தில் தீபம் ஏற்றுவதற்காகவும் பூஜைகள் முறையாக நடைபெறுவதற்காகவும் நிலங்கள், கால்நடைகள் மற்றும் பொற்காசுகளை தானமாக வழங்கியதாக அறியப்படுகிறது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நமः சிவாய.